பொட்டு சுரேஷ் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த மதுரையை சேர்ந்த ரவுடி அட்டாக் பண்டி மும்பையில் கைது செய்யப்பட்டார். அது குறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி. தமிழகத்தில் பல வழக்குகளில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு தலைமறைவாக இருந்த முக்கிய நபரான அட்டாக் பாண்டி இன்று காலையில் மும்பையில் வைத்து தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அட்டாக் பாண்டியின் மீது கிட்டத்தட்ட 20 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் பல வழக்குகளிலே அவர் முன்ஜாமீன் பெற்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பொட்டு சுரேஷ் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டு தேடப்பட்டு வந்த அட்டாக் பாண்டி தற்பொழுது கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக மும்பையில் புறநகர் பகுதி ஒன்றில் அவர் தலைமறைவாக இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரிடம் நடத்தப்பட்ட தொடக்க விசாரணையில் அவர் கிட்டத்தட்ட 6 மாத காலங்களாக மும்பையில் அவர் பதுங்கி இருந்ததாக தலைமறைவாக இருந்ததாக அவர் தெரிவித்திருப்பதாக காவல்துறையினர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது காவல்துறையினரிடமிருந்து தப்பிக்க மட்டுமல்லாமல் அவரது எதிரி குழாமத்திடமிருந்து தப்பிப்பதற்காகவும் அவர் மும்பையை தேர்ந்தெடுத்ததாகவும் மும்பையில் உள்ள நண்பர்களின் உதவியோடு தலைமறைவாக வாழ்ந்து வந்ததாகவும் அவர் தனது வாக்குமூலத்தை சொல்லியிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள் அவர் தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட உள்ளார். அவரிடம் ஒரு முக்கியமான விசாரணை நடத்த இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கொலை வழக்குகள், கொலை முயற்சி வழக்குகள், நில அபகரிப்பு வழக்குகள் இப்படி பல வழக்குகளிலே அவரிடம் விசாரணை நடத்த இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அவரை தமிழகம் கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தமிழக காவல்துறையினர் முன்னெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக அவர் கைது செய்யப்பட்ட பகுதியில் உள்ள நீதிமன்றத்தின் முன்பு அவர் ஆஜர்படுத்தப்பட்டு அவரை தமிழகம் அழைத்து வருவதற்கான உரிமையை ஆணையை பெறுவதற்கான முயற்சிகளில் தற்பொழுது தமிழக காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருடைய உடல்நலம் குறித்த பதிவுகளையும் பதிவு செய்த பிறகு அவர் தமிழகம் அழைத்து வரப்படுவார் என்றும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது அவரிடம் நடத்தப்படும் விசாரணையும் ஒரு முக்கிய விசாரணையாக பார்க்கப்படுகிறது. அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் யார் யார் இதுவரைக்கும் வெளிவராத தகவல் எல்லாம் வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தமிழக போலீசார் கருதுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.